ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ லிங்ஷாவை காமிக்கிறாங்க. அவன் நல்லா ட்ரக் ஆகிட்டாங்க, ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் ஷியா அங்கே தான் இருக்கா. அவன் அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். இவன் சரியான ஒரு சைக்கோ வாட்ச் அப்படின்றத சொல்லிட்டு என்னென்னா நம்ம ஹீரோயின் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பா போல். அந்த ஃபிலிம்குள்ளே இப்போ வந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டா. என் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்ற செட் அவள் யோசிச்சுட்டு இருக்கா. உங்கள் ஸ்டெப் வந்தால் தான் இவனுக்கு ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்து இவனை வந்துட்டு ஒன்றா வந்து இருக்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே காசு தேவைப்படுது. ஸோ இந்த வேலையை வந்துட்டு பண்ணுறதுக்காக அவளுமே ரெடியாக இருக்கா. அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் உண்மை தெரிஞ்ச பிறகு அவன் அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் நீ வந்துட்டு உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்தே செத்து போயிடலாமான்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து குதிக்க வச்சிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ இருந்து அதை யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ கடவுளே, அந்த ஃபிலிமில் வந்த மாதிரி என்னோட இந்த நிலமை மாறிடக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ள போது நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க மயக்கமானதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என் லைஃப் வந்து இப்படிலாம் டேஞ்சரில் நான் முடிய விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு பிடிச்சி வேமாங்க தள்ளி விட்டுறா தண்ணிக்குள்ளே. நீ வந்துட்டு இப்படியே இரு, உனக்கு வந்துட்டு போதை எல்லாமே நான் தெரிய வைக்கிறேன்னு சொன்னதும் அவன் பார்த்தா ரொம்ப கோமாயிட்டுருக்கான். பட் அங்கே கையெல்லாம் வந்துட்டு கட்டிட்டு என்னோட லைஃப் வந்துட்டு நான் தான் டிசைட் பண்ணுவேன் எப்படி இருக்கணும்னு, இந்த ஸ்டோரியில் இருக்க மாதிரி என்னோட லைஃப்பை நான் வந்துட்டு அமைக்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோக்கு அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணதுமே உங்கள் பாஸ் வந்துட்டு இப்படி இந்த ரூமில் இருக்காரு, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்கிறா. ஹீரோங்க அவகிட்ட ரொம்ப கோவப்பட்டதுமே நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நம்ம லைஃப் வந்து டேஞ்சரில் முடிகிறதுக்கு நம்ம அவங்க இஷ்டத்துக்கு நம்ம லைஃப்பை வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற செட் அவங்க இருந்து போயிட்டுருக்கா. பிறகு அசிஸ்டன்ட் அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி வந்துட்டு ஐயோ பாஸ் உங்கள் நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டுங்க கையெல்லாம் கழட்டி விட்டுட்டு அழுததும் உன் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணு, எதுக்காக வந்துட்டு இப்படி அழுதுட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும்போது அவங்க அப்பா வந்துட்டு கால் பண்ணுறாரு. நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பானா சுத்தமாக பிடிக்காது போல். தேவையெல்லாம் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு இங்கே ஹீரோயினை பார்த்தா வீட்டில் வந்து ரெண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அங்கே வெளியே வரட்டி விட்றாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு புவரான ஒரு கேரக்டராக இந்த ஸ்டோரியில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வேற கால் வந்துடுது, உங்கள் பிரதருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இன்னமே நீங்கள் பே பண்ணலை, நீங்கள் பே பண்ணால் தான் நாங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது அந்த ஸ்டோரியில் ஹீரோயினோட தம்பிக்கு கேன்சர். ஸோ இந்த காசை வந்துட்டு பே பண்ணுறதுக்காக தான் அவங்க பேச்சை கேட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட அவள் செடியூஸ் பண்ணி ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஸோ இது எல்லாமே இப்போ நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அழுக வர ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்டோரியில் நான் வந்து சிஸ்டராக இருக்கேன், அவன் எனக்குமே பிரதர் தானே, நான் எப்படியாச்சும் வந்துட்டு அவனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஸ்டே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அங்கே வந்துட்டு சூப்பராக விளம்பரம்லாம் பண்ணிட்டுருக்கா. பட் அங்கே டைரக்டர் கோவப்பட்டு திட்டாரு, என்ன மாதிரி வந்துட்டு டைலாக் பேசுகிற, ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோ அவளை அங்கே தேடி வந்துடுறான். ஹீரோயின் பார்த்து பயந்து போய் மறைஞ்சிக்கிறா. எங்கே அவளை ஆளை காணமேன்னு சொன்னதும் பாஸ் நல்லா விசாரிச்சுட்டு இங்கே தான் அவங்க வந்திருந்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பயந்து போய் வேற ஒரு ரூம்குள்ள அங்கே போனதும் பார்த்தாங்க லூ ஃபேமிலியோட பொண்ணு லேன் அங்கே இருக்கா. நம்ம ஹீரோயினை எதுக்காக நீங்கள் உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது அவள் விலகிட்டதுமே அங்கே நம்ம ஹீரோ வர்றான். அவன் மேலே போய் அவள் இடிச்சு விழா. அவனை பார்த்தா தான் அவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஏன்னா ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஆசை நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு. நான் வந்துட்டு உங்களோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதும் ஆல்ரெடி எனக்கு இருக்காங்க அந்த பொண்ணு தான் சொன்னதுமே அங்கே அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயிட்டேருந்து அவள் தப்பிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோ பிடிச்சிட்டு விட மாட்டான். இவள் தேவையில்லாமல் இங்கே கத்திட்டே இருக்கா. அவளை பிடிச்சி இழுத்துட்டு போன அசிஸ்டண்ட்டை சொல்லி அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாரு. யார் நீங்கள், நான் வந்துட்டு இது முடிக்க உங்களை பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் சும்மா இந்த நடிப்பெல்லாம் நடிக்காத, நேற்று நீ தான் என்னை காப்பாற்றுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறான். இருந்தாலுமே அவள் எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு எதுக்காக அப்படி நடிச்சிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு என்ன நடித்தேன், உங்களை பரிதாபப்பட்டு காப்பாற்றினா நீங்கள் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு என்னை வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருப்பீங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நேற்று உங்களுக்கு ட்ரக்கை கொடுக்க வச்சதே உங்களோட ஸ்டெப் மதர் தான். அவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு அந்த வழியில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிட்டு அவங்க பையனை ஹையர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. பிறகு இந்த லேன் கூட தான் உங்களுக்கு மேரேஜுமே பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னோட ஃபேமிலியோட விவரங்கள் வந்து எப்படி உனக்கு இவ்வளோ தூரத்துக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கு ஐயோ கடவுளே, இந்த ஸ்டோரியில் பார்த்த எல்லாத்தையும் அப்படியே சொல்லி தொலைஞ்சிட்டேன்னா அப்படின்ற சொல்லிட்டு வேமா எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறா. ஆனால் ஹீரோ பிடிச்சி வச்சுக்கிறான். அப்பாங்க ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, கொலை பண்ணிடாதீங்கன்னு சொன்னபோது அவர் உங்களை கொலையெல்லாம் பண்ண மாட்டார், அதை விட வந்துட்டு உங்கள் வாழ்க்கையவே நரகமாக்குவார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்தே லவ்ன்றது வந்துட்டு சரியாகவே கிடைக்கல ஃபேமிலியிலேருந்து. ஸோ வந்துட்டு அவன் ஒரு சைக்கோ மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான் போல். அப்போ ஹீரோயின் பயந்து போயிட்டு ஏதாச்சும் பண்ணுவானோ
என்னமோன்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்சி அவனை ஸ்டாப் பண்ணும்போது அவங்க அப்பாங்க வந்துடுறாரு. இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்கியா, நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு பார்த்து வச்சிருக்க அந்த லேனை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும், உங்கள் இஷ்டத்துக்கு நான் மேரேஜ்லாம் பண்ண முடியாது, இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ தான் மேரேஜ் பண்ண போறேன்னு சொன்னதும், என்னது இவ்வளோ மேரேஜ் பண்ணுவியா, இவ வந்துட்டு எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக அங்கே பேசினதுமே ஹீரோயின் பயங்கரமாக கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இப்போ என்னை கொலை பண்ணிட்டா சந்தோஷமா இருந்தாங்க, என்னை கொலை பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும், என்ன ஆளை வச்சா இப்படி பேச வச்சுட்டு இருக்க, சரி நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் வந்துட்டு சொன்ன பொண்ணை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. பாஸ் உங்களுக்குமே பிடிக்கலன்னா நீங்களும் என்னை கொலை பண்ணிடுங்கன்னு சொன்னதும், நீ வந்துட்டு சாகலாம் தேவை கிடையாது, ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ இல்லை செத்து போயிரு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது. எனக்கு காரில் போகும்போது எதுக்காக பாஸ் நீங்கள் இப்போ என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத சொன்னதும், எனக்கு வந்துட்டு இப்போ என்னோட அப்பா முன்னாடி நான் பேசிட்டேன், ஸோ வந்துட்டு மேரேஜ் பண்ணி ஆகணும், எனக்குமே வந்து நீ எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக டீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு 1 இயர் அப்புறம் நம்மளுக்கு டைவர்ஸ் ஆகும்போது 50 மில்லியன் கொடுத்துருவேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஏன்னா அவங்க பிரதருக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு கிடச்சிரும் இல்லையா. சரி ஓகே நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே போயிட்டுருக்கும்போது, எதுக்காக இதை பார்த்துட்டு இவ்வளோ ஹாப்பியாகிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும், பாஸ் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிருச்சு, அவங்க வந்துட்டு வேணுனே வந்து உங்கள் ஸ்டெப் மதர் சொன்னதையும் மீறி உங்களை எதுவும் பண்ணாமல் உங்களை காப்பாற்றிருக்காங்க. ரெண்டாவது நம்ம கம்பெனிலே வந்துட்டு அங்கே ஆடிஷன் கொடுக்க வந்தாங்க, ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவங்கள பார்க்கட்டுன்றதுக்காக. அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்குமே எதிராக அகெயின்ஸ்டாக போய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னதும், அவள் வேணும்னு பிளான் பண்ணி பண்ணுறாளான்னு சொல்லிட்டு இவன் கோவப்பட்டு போனதுமே, பாஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அந்த பொண்ணு வந்துட்டு உங்க மேல க்ரஷ் அதனால தான் பண்ணிட்டு இருக்கா, அவள் லவ்ல விழுந்துட்டா போல அப்படின்றத சொன்னதுமே அங்க நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோயின் பாஸ் இப்போ நான் அடுத்து என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், என்ன பண்ணணுமா, என்னோட வீட்டில் போய் நீ டீ சர்வ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. பட் அங்கே வந்து வீட்டுக்கு போனால் அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கோவத்தில் அவங்ககிட்ட டீயை தூக்கி ஃபேஸில் ஊற்றிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லா நாடகத்துலையுமே இப்படி தான் நான் வரும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டுருக்கா. உங்கள் ஸ்டெப் மதருக்கு அவளை அங்கே பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகிருது. பட் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி யார் இந்த பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, ஏன் உங்களுக்கு என்ன இவ்வளோ அடையாளம் தெரியலையா, நீங்கள் தானே வந்து ட்ரக்கு கொடுத்து என்னை வந்துட்டு கரெக்ட் பண்ண சொல்லி இவ்வளோ அனுப்பி வச்சிங்க அப்படின்ற சொன்னதுமே, அதை கேட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீ வந்துட்டு என் பிள்ளையாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது, தேவையில்லாமல் வந்துட்டு ஏதாச்சும் என்கிட்ட ட்ராமா பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற சொன்னதும், உன்னோட ஸ்டெப் மதர்கிட்ட எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், என்னது இது வந்து என்னோட அம்மாவா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். இந்த லேடி எப்படி கேவலமானவங்கன்னு சொல்லிட்டு பேசுனதுமே கோவப்பட்டு அவங்க அப்பா கன்னத்தில் அரைஞ்சு விடாரு. ஓ உங்களுக்கு இவளுக்காக வந்துட்டு என்ன வந்து அடிக்கிற லெவலுக்கு தைரியம் ஆயிடுச்சா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த பாருங்க நான் வந்துட்டு இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படின்ற சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்கள் எல்லாம் எதுக்காக நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னதும், நீங்களுமே அப்படிப்பட்ட ஒரு மிஸ்ட்ரஸ் தானே ஒய்ஃப்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இருக்கீங்க, காசுக்காக வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுற லேடி தானே உங்கள் ஒய்ஃபுமே அப்படின்ற சொன்னதும், அந்த ஆள் திரும்ப கோவப்பட்டு அடிக்க போகும்போது நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி வேமா இழுத்ததுமே அந்த ஆள் கீழே போய் விழுந்துடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் இவதான் சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் போய் நம்ம ஹீரோயின் அடிக்க போனதும், என்னோட ஒய்ஃப் மேலே யாராச்சும் கையை வச்சிங்கன்னா கையை உடச்சிருவே அப்படின்றத சொல்கிறான். வா நம்ம போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நைட் போல் கடவுளே இந்த காசுக்காக நான் வந்துட்டு ஓகேன்னு சொல்லி வந்துட்டேன், பட் வந்துட்டு நான் இதை எப்படி வந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறேன்னு தெரியல, இங்கே வந்துட்டு எல்லாமே வில்லங்களாகவே இருக்காங்களே, நான் எப்படி வந்து கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு அங்கே காசு பே பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கா. நான் வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் பாஸ், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சேலரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு 1 மில்லியன் மட்டும் கொடுங்க, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னதும், சரி ஓகே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லு, நீ வந்துட்டு என்னை மேரேஜ் ஏன் பண்ணிக்கிட்ட, காசுக்காகவா இல்லாட்டி என் மேலே இருக்க லவ்னாலவா அப்படின்ற சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோ பேசிகிட்டே அப்படி சைடில் போகும்போது ஹீரோயின் அவன் சூசைட் பண்ணிக்க போகிறானோ என்னமோன்னு சொல்லிட்டு முதல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னதும், இப்போ எதுக்காக வந்துட்டு இவ்வளோ பயந்துட்டுருக்கா, நான் வந்துட்டு என்ன சூசைட் பண்ணிக்கிறவேன்னு நினைக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் இல்லை பாஸ் அப்படின்ற சொன்னதுமே, இந்த கார்டை வச்சுக்கோ, நான் உனக்கு கார்டை தான் கொடுக்க வந்தேன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. எனக்கு வந்துட்டு மணி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான், மணி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, ஆனால் உங்களையுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பாஸ் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிடுது. ஏன்னா இப்போ வரைக்கும் அப்படி ஒரு வார்த்தையை அவனை பார்த்து யாருமே வந்துட்டு சொன்னதே கிடையாது. அப்போ அவர் வந்து சொன்னது உண்மைதானா, இவளுக்கு என் மேலே லவ் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு, இந்த உலகத்தில் என்னவே லவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் இந்த சைடில் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டெப் வந்தார், அவனை மட்டும் கிடையாது இந்த ஷியாவையுமே போட்டு தள்ளுங்க, அவன் எனக்கு எதிராகவே திரும்பிட்டா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு, நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டுட்ருக்கீங்க, நான் வந்துட்டு எல்லாமே ஐடியா பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன், நான் அப்போ கம்ப்ளீட் பண்ண முடியாத டாஸ்க்கை நான் இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து ட்ரக்கு கொடுத்த விஷயம் எல்லாத்தையுமே இங்கே போட்டு வாங்கி அதை எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அந்த லேடிக்குமே இது எல்லாமே தெரியும் போல். அங்கே வெளியே வந்துட்டு நீ இந்த டைமே என்னை வந்துட்டு ஏமாத்துவேன்னு எனக்கு தெரியும், நான் வந்து உன்னை வசமாக அதில் மாட்ட வைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவனை போய் மீட் பண்ண போனதுமே அவன் கத்தி வச்சுட்டு அவளை வந்து மிரட்டிட்டு இருக்கான். நீ வந்து என் ஸ்டெப் மதர் கூட சேர்ந்து என்னை போட்டு தலை பார்க்குறியான்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ரெக்கார்டிங்கை கேளுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போட்டு காமிக்கிறான். அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நான் எப்படி உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுவேன், நீங்கள் வந்துட்டு இல்லாத லைஃப்பை நான் எப்படி வந்துட்டு வாழ முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிறா. இந்த ரெக்கார்டிங்கை கொண்டு போய் உங்கள் அப்பாட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்குமே உண்மை தெரிய போகுது அப்படின்ற சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆயிடுது. வேகமாக போய் அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே அவளுமே, பாஸ் நீங்கள் வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் சுட்டு போனதும் அவனுக்கு அதை நினச்சி ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. லவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நான் வந்து தப்பா அப்படின்ற சொல்லிட்டு, பாஸ் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவ்வளோவே அங்கே பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் முடிச்சதுமே அவன் தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். எனக்கு வந்துட்டு முதுகெல்லாம் வலி வந்துட்டு இருக்கப்பா, 50 மில்லியனுக்காக இதெல்லாம் நான் பொறுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றத சொல்லும்போது இவனுங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். என்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, எப்போ முழிச்சிங்கன்னு சொன்னதும் 50 மில்லியனை பற்றி பேசின பார்த்தியா, அப்போவே முழிச்சிட்டேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்னை வந்துட்டு பற்றி பேசினதெல்லாம் நீ போய் சொன்னியான்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது பாஸ், எனக்கு காசு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு முக்கியம்தான், பட் நான் உங்களையுமே ரொம்பவே வந்து லைக் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா நீங்களுமே வந்துட்டு நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் அப்படின்றத சொல்லா. ஏன்னா அவனோட மென்டல் டிப்ரெஷன் கொஞ்சம் வந்துட்டு குறையட்டுன்றதுக்காக அவள் பேசிகிட்டு இருக்கா. பட் ஹீரோ வந்து அங்கே உல்ட்டாவை யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். பிறகு எல்லாருமே அங்கே சாப்பிட போயிருக்கும்போது அவங்க ஸ்டெப் மதர் அங்கே வந்துட்டு தேவையில்லாமல் பேசிட்டு, இந்தா நான் உனக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன், இது வந்துட்டு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறப்ப நம்ம ஹீரோ, ஏன் நேற்று வந்துட்டு அவனுக்கு மெடிசனை கொடுத்து கொலை பண்ண பார்த்தீங்க, இப்போயும் அதே மாதிரி வந்து பண்ணலான்னு ஐடியா பண்ணுறீங்களா, இந்த பாருங்கள் இந்த பவுடர் தான் அவங்க வந்துட்டு ட்ரக்கில் கலந்து கொடுத்தாங்க, என்கிட்ட ரெக்கார்டுமே இருக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டு காமிக்கிறாங்க. அதை கேட்டாலுமே அந்த லேடி உடனே ட்ராமா பண்ணிட்டு, இது ஃபேக்காக ரெடி பண்ணிட்டு என்னை அசிங்கப்படுத்த பார்க்குறான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் அப்போ அவங்க ஹஸ்பண்டுமே எதுக்காக வந்துட்டு இப்படி அவன் மேலே பழிய போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ப மாட்டாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாயிடுறான். உண்மை எல்லாமே முன்னாடி வந்துமே உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் இன்னுமே அந்த லேடியை பற்றி தான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு உடனே அவங்க அந்த ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்து குடிச்சிட்டு, நான் வந்துட்டு இப்போ செத்து கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், இது எதுவுமே நான் பண்ணலை அப்படின்ற சொன்னதும் அவருக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிருது. இப்போ அவங்க நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, உன்னால் எதுவும் கொண்டு வர முடியாது உண்மையை வெளியேன்னு சொன்னதுமே கூடிய சீக்கிரம் உண்மையை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து அவங்க ஹஸ்பண்டோட கையாலே உங்களை நான் அடித்து வெளியே வேட்ட வைக்கிறேன், ஏன்னா வந்துட்டு உங்களோட உண்மையான ஃபேஸ் எவ்வளோ தூரத்துக்கு மறைஞ்சிருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ என்னை பற்றி கவலைப்படாத, அவனை போய் காப்பாற்று, அவன் தான் அந்த ட்ரக்ஸை குடிச்சிருக்கான் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பாவும் அவங்க ஸ்டெப் மதருமே வந்துடுறாங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தான் என் பையனை வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய போடுறாங்க. என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த லேடி மேலே உங்களுக்கு சந்தேகம் வரலையான்னு சொன்னதும் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அங்கே உள்ளே வந்துட்டு எல்லாமே நல்லா கேட்டுட்டு தான் இருக்கா, அவனுக்கு ஏதோ ஆகலை, அவன் நல்லா தான் இருக்கான். அவங்க வெளியே வந்துட்டு பயங்கர சண்டை போட்டுட்ருக்கு. இவ்வளோ போய் நம்பிட்டு ஏன் இவ்வளோ வச்சு வச்சுருக்கீங்க, இவ்வளோ போலீஸில் வந்துட்டு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட வைங்க அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நான் எப்படி இதை பண்ண முடியும், மாஸ்டருக்கு வெளியே வந்து கோவமாயிரும் அப்படின்ற சொன்னதுமே போலீஸை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்களே, நான் வந்துட்டு வேணா கால் பண்ணவா, இப்போ ரெக்கார்டுமே ஏன்ட்டு இருக்குது, ஆனால் இவங்க நம்பிக்கை இல்லாமல் வந்துட்டு பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ண போனால் அந்த லேடி வந்துட்டு ஃபோனை பிடிங்க தள்ளி விட்டுறாங்க பயத்தில். இங்கே பாருங்கள் இவ என்னென்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கா, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லும்போது டாக்டர் அவர் நல்லா தான் இருக்கார், அவருக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற சொன்னதுமே இந்த லேடிக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது. எப்படி வந்தது இதெல்லாம் சாத்தியம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு பயந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அது ப்ரோட்டீன் பவுடர் தானேன்னு சொன்னதும் பார்த்தீங்கல்ல இவ என்னை வந்துட்டு எப்படி வந்து மாட்ட வச்சிருக்கா அப்படின்ற சொன்னதுமே சரி ஓகே நான் கால் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட கோப்பறாரு, உன்னை இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் இதுக்கப்புறம் விட முடியாது அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோங்க ஏன்ஷாயிடுறான். என்னோட ஒய்ஃபை யார் வந்துட்டு வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது, அவள் என்னோட ஒய்ஃப், நான் வந்துட்டு என்ன பண்ணுறனோ அது எல்லாமே அவளுக்குமே ரைட்ஸ் இருக்குது, நான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன், இருந்தேன்னா இவங்களை கண்டிப்பாக கொலை பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ ஹீரோயின் உங்களுக்கு உங்கள் பையன் மேலே கொஞ்சமாச்சும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் அவரை பாதுகாக்க நான் இருக்கேன் அப்படின்றத சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நீ எதுக்காக இந்த வேர்டை சொன்னேன்னு சொன்னதும் ஏன்னா நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட், நீங்கள் இல்லாத லைஃப் அப்புறம் நான் எப்படி வாழ முடியும், அதனால தான் சொன்னேன், நீங்கள் என்னோட பாஸும் இல்லையா, சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. பிறகு இந்த லேடியை பார்த்து அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க பையன்ட்ட கால் பண்ணி நிலமை வந்துட்டு கையை மீறி போயிட்டுருக்கு, உடனே நீ வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்ற
அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க அப்பா இந்த கார்டை நீ வச்சுக்கோ, என் மருமகளுக்கு கிஃப்டாக நீ வந்துட்டு கொடு அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு போகிறாரு. நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா, நான் சொல்கிறத கேளு அப்படின்ற சொல்லிட்டு வம்ப பண்ணி அந்த கார்டை அங்கே கொடுத்துறாரு. ஹீரோ வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ மேலே அவருக்கு வந்துட்டு பாசம் இருக்க தான் செய்யுது. அதை வெளிப்படையாக வந்துட்டு காட்ட தான் முடியல அவரால். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடா, நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் அப்பா கூட வந்துட்டு சண்டையெல்லாம் போடக்கூடாது, அவர் வந்துட்டு வயசானவரில் அப்படின்ற சொல்கிறப்ப இந்த அவர் வந்துட்டு மருமகளுக்கு தான் இந்த கார்டை கொடுத்துருக்காரு வச்சுக்கோ அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. தேங்க்யூ பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இவங்க இப்போ வந்துட்டு உங்களுக்கு தேங்க்யூ ஏன் வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க, பாசனையே கூப்பிடுறாங்க, உங்கள் மேலே அவங்களுக்கு லவ் இருக்குல்ல அப்படின்னா வந்துட்டு அவங்க ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு கிஸ்ல பண்ணியிருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அதே மாதிரி வந்து இமேஜின் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. ஹீரோ எப்படியாச்சும் உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. பாஸ் இந்த புக்கை வந்துட்டு நீங்கள் படித்து பாருங்கள், கேர்ள்ஸை வந்துட்டு எப்படி மடக்கிறதுன்றதெல்லாம் இருக்கும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ வந்து ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்றத சொல்கிறான். ஸோ புரிஞ்சுக்குது அவர் வந்து படிக்கணும், ரொம்ப நர்வஸ் ஆகுறாருன்றதை சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து வெளியே போயிடுறான். ஹீரோயின் அப்போ அங்கே வரும்போது வேமாவே அந்த புக்கை வந்துட்டு மறைச்சி வச்சிடுறான். என்னாச்சுன்னு சொன்னதுமே நான் வந்து முக்கியமான விஷயமா வெளியே போகணும்னு சொல்கிறா. அப்போ அவளுக்கு கால் வந்துடுது. வேமாவை இப்போ வரேன்னு சொல்லிட்டு போகிறப்ப அங்கே அசிஸ்டன்ட் வந்து பாஸ் உங்கள் ஒய்ஃப் எங்கே போயிட்டுருக்காங்க, உங்களுக்கு தெரியாம வேற யாரையாச்சும் வந்துட்டு அவங்க சீட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொன்னதும் அவனுமே வந்துட்டு கோமாயிட்டு உடனே கூட சேர்ந்து கிளம்பி போயிடுச்சேக்கான். அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அங்கே டாக்டர் கூட வந்துட்டு ரொம்ப வந்து சந்தோஷமாகி அங்கே வந்து பேசிட்டு போனதுமே ஹீரோ ரொம்ப வந்துட்டு கோமாயிட்டு வேமா போயிட்டுருக்கான். இப்போ ஹீரோயினோட பிரதர் அங்கே வந்து காலை பிடிச்சி வந்துட்டு விடவே மாட்டான். நீங்கள் வந்துட்டு என்னோட சிஸ்டர் எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு அவங்கள மீட் பண்ணணும்னா நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அவனுக்கான நம்பிக்கையே இல்லை. வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு இருட்டான ரூம்குள்ளே போய் தள்ளி விட்டு அடைச்சி விட்றான். என்னோட சிஸ்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா, அவங்களுக்கு ஏதாச்சும் நீ தொல்லை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு உள்ளே வந்து ரொம்ப இருட்டாக இருக்கவுமே அவங்க ஸ்டெப் அந்த சின்ன வயசில் இதேமாரி பிடிச்சி தள்ளி விட்டு அவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க போல. அவர் ரொம்ப பயமாயிட்டு கதவை தர அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கான். அந்த குட்டி பையன் ஹீரோயினை மீட் பண்ணிட்டு ஒரு சைக்கோ உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அதனால அந்த ரூமில் வந்து பிடிச்சி அடைச்சி வச்சுட்டு பார்க்குறதுக்கு என்னமோ ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், ஆனால் புத்தி சரியில்லை அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. எது வந்துட்டு அவள் ஹஸ்பண்டை பற்றி இவன் பேசிட்டு இருக்கானா என்னன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு எதுக்காக அந்த மாதிரி வந்து சைக்கோ பின்னாடியெல்லாம் போயிட்டுருக்காத, சிஸ்டர் இருக்கேன் என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படின்றத சொல்கிறான். நான் வந்துட்டு உங்களை பாதுகாக்கிறதுக்கு இருக்கேன் அப்படின்றவன் சொல்கிறான். இருந்தாலுமே அவளுக்கு ரொம்ப டவுட்டாகி போயிடுது. ஒரு வாட்டி போய் அதை யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அங்கே கதவை ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ தான் இருக்கான். அவனுக்கு ஹீரோயினை பார்த்ததுமே அப்படியே மயக்கமாயிடுறான். பிறகு அசிஸ்டன்ட் கோவப்பட்டு கத்திச்சிருக்காரு. நீங்கள் வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணீங்க, அந்த பையன் யார் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் இல்லை அந்த பையன் யாருன்னெலாம் எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் சரி ஓகே இங்கே ஹாஸ்பிட்டலில் நான் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணேன், இதுக்கப்புறம் ஒர்க் வரலன்னு சொல்ல வந்தேன், ஆனால் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் உடனே அசிஸ்டன்ட் நான் வந்துட்டு இங்கே எதுக்கு வந்தேன்னா நான் வந்து இங்கே வந்து ஒர்க்குக்காக தான் வந்தோன்னு சொல்லிட்டு எப்படியோ வந்துட்டு மூடி மறைச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தலையில் ரொம்ப பெயின் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ வேற சீனை போடுறான். அந்த புக்கில் படிச்சிருப்பான் போல். ஸோ வந்துட்டு நீ எனக்கு வந்து இப்போ ஹெட்டை கொஞ்சம் அமுக்கி விடுறியான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு வர்றான். ஆனால் அவங்க அப்பா அங்கே கால் பண்ணிடுறாரு. அவன் திரும்ப வந்துட்டு என்னோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கான். அவங்க பிரதர் வரப்போகிறதா தெரியுமா இல்லையா, அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு இவனுமே கண்டிப்பாக வரணும் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அப்படிலாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறப்ப என்னாச்சும் உங்கள் தலைவலின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. இந்த ஆள் குரலை கேட்டதும் தன்னாலே போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் அவங்க அப்பா கூப்பிட்டு வச்சு எப்படி வந்துட்டு அவனை நான் சரி பண்ணுறதுனே எனக்கு தெரியலமான்னு சொன்னதும் நீங்கள் ஃபஸ்ட்டு அவரை வந்துட்டு யார் கூடனாலும் கம்பேரிசன் பண்ணி பேசாதீங்க, அவருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அவரு கூட வந்துட்டு டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே அவருமே அதை கேட்டுட்டு நானுமே வந்துட்டு அதே மாதிரி இனிமேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஆனால் பார்ட்டிக்கு நீ கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னதும் ஹீரோயின் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன், நீங்களுமே நீங்கள் பண்ணி கொடுத்த ப்ராமிஸை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வந்துட்டு பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் அங்கே ரூமில் இருக்கா. ஹீரோ வந்ததுமே இந்த ஷர்ட் வந்து நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ போட்டுக்கோன்னு சொல்கிறப்ப பாஸ் இவ்வளோ வந்துட்டு சீப்பாக விற்கிற ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டார் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வாய மூடு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு நீ கண்டிப்பாக என் கூட சேர்ந்து வரணும் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோக்கான ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க அம்மாவை தவிர இன்னொருத்தவங்க ஒரு ட்ரெஸ் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்கன்னா அது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். அவன் ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிடுச்சுக்கான். பார்த்தா அவங்க பிரதர் ஜியாங் அங்கே வந்து அவன் வந்துட்டு இந்த குடும்பத்தோட யங் மாஸ்டர் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு சீனை போட்டுட்டு அங்கே வந்து பேசினதுமே
அசிஸ்டன்ட் வந்து ஒரு இடிச்சு தள்ளி விட்டுறாரு. அவன் போய் கீழே விழுந்துடுறான். உண்மையான வாரிசு இந்த வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிட்டதும் ஹீரோயின்மே அங்கே சேர்ந்து வந்துட்டுருக்கா. அப்போ அந்த லேண்ட் அதை பார்த்துட்டு வேமா விழுந்தடிச்சு போய் அங்கே வந்துட்டு அவனை மீட் பண்ணணும்னு போறா. பட் முடிய மாட்டுது. ஹீரோவை பார்த்ததுமே அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வெல்கம் பண்ணுறாரு. அப்போ அங்கே ஜியாங் வந்துடுறான். உடனே என் பையனை பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்ட்டு சொன்னதும் அப்பா ஆமா உன் பிரதர்ட்ட இருந்து நீ ஏதாச்சும் கற்றுக்கோன்னு சொன்னதும் நான் என்னத்தை போய் இவன்ட்டு இருந்து கற்றுக்க இவனே மென்டலாக இல்லா இருக்கான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. அப்போ அவன் ரொம்பவே நம்ம ஹீரோவை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அதை பார்த்துட்டு அங்கே அவ சிரிச்சதுமே அவங்க வந்துட்டு ரொம்ப வந்து கோபப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக வந்துட்டு என் பையனை வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க தேவையில்லாம வந்துட்டு பண்ணாதீங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா திட்ட வந்ததுமே நீங்கள் வந்துட்டு என்ன பேசின எல்லாத்தையும் மறந்து போயிட்டீங்களா நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ கொஞ்சம் வாய மூடிட்டு பேசாமல் இருந்து அவங்க ஸ்டெப் மதர் அவங்க அப்பா திட்டாரு. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ உண்மையிலே வந்துட்டு ரொம்பவே என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க யார் நீ உன் பேர் என்ன அப்படின்ற சொன்னதும் அவள் வந்துட்டு உன்ட்ட பேசணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்ற சொன்னதுமே நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு காம் டவுன் இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பாவை நம்ம ஹீரோயின் செய்ய காமிக்கிறா. 2 பேர்த்தையும் காம் டவுன் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் வாங்கும் போது என் கூட அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின்ட்ட அப்போ அந்த லேண்ட் சண்டை போட்டுட்டு ஜூஸத்துக்கு மேலே ஊற்ற பார்க்குறா. ஆனால் பக்கத்தில் அவங்க பிரதர் இருக்கவும் அவனை பிடிச்சி இழுத்ததில்ல அந்த ஜூஸ் ஃபுல்லாக அவன் மேலே போய் கொட்டி போயிடுது. நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு என் கையில் இருக்க ஜூஸை பிடிங்கி இந்த வெட்டிப்பை மேலே ஊற்றுவியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கான். அந்த லேண்டுக்கு ரொம்ப வந்துட்டு அசிங்கமாக போயிடுது. கடவுளை இந்த சைடில் இவன் கழுவி ஊற்றுறான் அந்த சைடில் இவன் வேற ஊற்றுறானேன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் இவதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க போகிறப்ப தேவையில்லாமல் என் மேலே கையை வச்சு நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டான். நம்ம ஹீரோ உங்கள் வாயில் வந்து கேட்க வச்சு விட்டுட்டு இவளை வெளியே இழுத்துட்டு போய் விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். திரும்பவுமே வந்துட்டு உன் பேர் என்ன அப்படின்ற செட் அவன் கேட்டுட்டு இருக்கான். இப்போ அவள் பேரை நீ அவசியம் தெரிஞ்சுக்கணுமா அவள் பேரில் அவங்கள்ட்ட சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாது நீ எதுக்காக இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குற அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஏன் வந்துட்டு இவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டுருக்க நான் உன்னோட ஹேண்ட்ஸமாக பர்ஃபெக்டாக இருக்கான்ற வாசியான்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் மதர் இங்கே பாருங்க அவன் சண்டை போட்டுட்ருக்கான்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவர் திட்ட வர்றாரு. ஆனால் ஹீரோயின் செய்ய காமிச்சிடுறா. உடனே வந்துட்டு 2 பேரையுமே அவர் கோவப்பட்டு திட்டாரு. அப்போ நான் வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் பேசினதுமே உன் பிரதரை பார்த்து கற்றுக்கோ அப்படின்ற சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன கொடுத்த வாக்கு எல்லாத்தையுமே மீறிட்டே இருக்கீங்க எப்பயுமே நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டீங்களா உங்கள் பையனுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நான் சொன்னேன்னா இல்லையான்னு கேட்டதும் ஹீரோ ரொம்ப கோவமாயிடுறான். அப்படின்னா நீ இவர் கூட சேர்ந்து பிளான் பண்ணி தான் வந்துட்டு இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணேன்னா பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே அவன் கோவமாயிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கலெக்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் நம்ம ஜஸ்ட் வந்து ஃபேக் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம் நீங்கள் தேவையில்லாமல் இப்படி என் பக்கத்தில் க்ளோஸாக வராதிங்க அப்படின்ற சொன்னதும் ஹீரோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகளை நீ பேசாத அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்ச அவன் பாட்டு அங்கே கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்ன பண்ணிட்டு இருக்க திடீர்னு பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் நீ என்ன மறந்து போயிட்டேன்னு சொன்னதும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதுக்கப்புறம் நீ சொல்லாதன்னு சொல்லும்போது இது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொன்னதும் எனக்குமே தான் ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்றத அவள் சொல்கிறா. முதல் நீ வந்துட்டு வெளியே போ அப்படின்றத சொன்னதுமே நீ வெக்கப்பட்டுட்டு போக சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் டென்ஷன் ஆக்காத மரியாதையோட போ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவன் வந்து நான் என்ன வந்துட்டு கான்ட்ராக்ட் மேரேஜெல்லாம் பேசுன மாதிரின்னு கேட்டுச்சேன்னு சொன்னதும் நாங்கள் எங்கள் ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் நீ வந்துட்டு உள்ளே வந்துட்டுருக்காத உன் மூஞ்சிக்கெலாம் வந்துட்டு எந்த பொண்ணும் கிடைக்காதுன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ் ஆன ரொம்ப வந்துட்டு ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன் யாராக இருந்தாலும் ஏன் பின்னாடி சுற்றிடுவாங்க ஏன் உனக்கு பயமாக இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஃபேஸை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது என் ஹஸ்பண்டை விட நீ ஒன்றும் ஒருத்து கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு திட்டினதுமே ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு உண்மையாக அவன் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் எந்த உண்மையை நான் சொல்லலை நான் வந்துட்டு உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன் தேவையில்லாமல் கற்பனை வளர்த்துட்டு இருக்காதான்னு சொல்கிறப்ப இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை பாஸ்ன்னுலாம் கூப்பிடக்கூடாது ஹஸ்பண்ட் இல்லை ஹவின்னு தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே ஹாப்பியாக அப்படியே வந்து சிரிச்சுட்டே அதே மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு என்னடாச்சு இவனுக்கு திடீர்னு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது வெக்க வேற பட்டுட்டு இருக்கான். ஐயோ கடவுளே அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயின் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு திரும்பி பார்க்காம போகிறாளேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நீ வந்துட்டு என்ன அவன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுதேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா அவளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க வேணாமா அதுக்காக தான் சொன்னதும் எப்படியாச்சும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம கைக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோ அங்கே போய் உட்காடுறான். அவனங்க பார்த்ததுமே இவளுக்கு கோவம் ஆகுது நேற்று வந்து கிஸ் பண்ண வாசி வேமா அங்கே இருந்து போனதுமே என்னாச்சு ரொம்ப 2 பேத்துக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கா. சரி ஓகே உனக்காக இந்த கேக்கெலாம் நான் வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பேசினதும் எனக்கு கேக்கே பிடிக்காது அப்படின்ற சொன்னதுமே அப்படின்னா இந்த கேக் இருக்கிறதுக்கு விருப்பமே எனக்கு
கிடையாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறான். இவ்வளோலாம் நீ ஷோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லுதும் அவங்க மெய்டுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. பிறகு இவங்க வந்து உட்காந்துட்டு இருந்தா இந்த யங் மாஸ்டருக்கு நீங்கள் ஊட்டி விடுங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அவங்க ஊட்ட வந்ததுமே ரொம்ப கோவமாகி போயிடுது. நீங்கள் வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போகும்போது அந்த சூப்பில் அவங்க வலிக்கு விழுந்து அங்கே அந்த மெய்டு பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்துடுறான். அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. வேகமாக பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அறிவிற்கா இல்லையா, கிளவியை கூட விட மாட்டேங்களாடான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அவள் இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தானே, உங்களால் தானே எனக்கு இத்தனை பிரச்சனைன்னு சொன்னதும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தீங்களே என் பையனை வந்துட்டு எப்படி இவங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னதும் முதல் 2 பேர் வாங்க அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் உங்களை எப்படியும் விட்டு வச்சா வந்துட்டு பிரோஜனம் கிடையாது, 2 பேருமே போட்டி போட்டுட்டு இருக்கீங்கல்ல, சரி ஓகே நான் ஹையர் ஆக்கணும்னு யாரை முடிவு பண்ணுறேன்னா நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், யார் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு பண்ணி முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் எல்லாமே அப்படின்றத சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டான். ஸோ ஹீரோயினை வந்துட்டு இதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவளையுமே இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. ஸோ ஹீரோ வேறு வழி இல்லாமல் அங்கே ஒத்துக்க வேண்டியதாகிடுது. ஒரு பார்ட்டி இருக்காங்க கிளம்பணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக ஒரு ட்ரெஸ் ஆஃபர் பண்ணுறான். விலையை பார்த்துட்டு அப்பா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குப்பா எனக்கு வேணான்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லை நீ கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்ற சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர சொல்கிறான். ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா. பார்த்தா ரொம்ப வந்துட்டு அழகாக இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அவள் ஸ்லிப்பாகி விழுக போகும்போது நம்ம ஹீரோ தான் வேகமாக வந்துட்டு காப்பாற்றிடுறான். பாட்டி கிளம்பி போகும்போது ஜியாங் வாவ் அப்படின்றத சொல்கிறான். என் ஒய்ஃபை தேவையில்லாமல் இப்படி பார்க்காத, கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்றத சொன்னதும் திமிர பற்றியா இவனுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா நீ வந்துட்டு இதிலலாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்காத, எப்படியாச்சும் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை நீ பண்ணி முடிச்சாதான் உனக்கு வந்துட்டு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பாரு நடக்க போகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. பார்த்தாங்க வந்துட்டு பெரிய பிளானாக பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே அங்கே தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு அவள் தனியாக போகிறா. அங்கே ஒரு வெயிட்டாகவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். அவன் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான். அவனோட படிப்புக்காக இவங்களோட ஃபேமிலி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் குடும்பம் வந்துட்டு பேங்க்ராப்டான வாசி இந்த மாதிரி ஆகி போயிருச்சு, ஏற்றுக்க முடியாமல். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஸ்கூலில் வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான். ஹீரோயின் சின்ன பொண்ணு வாசி ஓகேன்னு சொல்லி இருந்திருக்கா. அப்போ இன்னொருத்தன் வந்துட்டு பெரிய பணக்காரன். அவன் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை இன்னுமே நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், என் கூட நீ வா அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்து அங்கே கூப்பிட்டுட்டு எல்லாருமே வந்துட்டு மாற்றி மாற்றி இப்படி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாமே இங்கே பார்த்துட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது இதெல்லாம் அப்படின்றத சொன்னதுமே. இப்போ இது வந்துட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டாங்கன்னு போகும்போது ப்ளீஸ் நீ வந்துட்டு அவனை விட்டு எங்களை வந்து சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு மாற்றி மாற்றி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் இப்படியே கோச்சிட்டு போனால் என்ன அர்த்தம், மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்படின்ற சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தனையுமே வந்துட்டு கோவப்பட்டு நீங்கள் என்னென்ன ஃப்ராடு பண்ணீங்களான்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக திட்டி அவங்க இருந்து வேட்டி விட்றா. பார்த்தா நான் பெரிய பணக்காரன் அப்படின்ற சொல்லிட்டு ஓவராக சீனை போட்டுட்டு இருக்கான். சரி கொடுக்க வேண்டிய காசு இருக்கோ தேவை ஃபைல் ஆக்கா, அதை வந்துட்டு நீ இப்போ உடனே எடுத்து வை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அதை எல்லாத்தையுமே அவன் வந்து பேசினதுமே அங்கே முடிய மாட்டேது அவனுக்கு. உன்கிட்ட இருக்க எல்லா காசையும் என்கிட்ட கொடுத்துடணும், அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா சொத்துமே வந்துட்டு எனக்கு சொந்தமாகணும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் பேசுகிறான். அதை கேட்டுட்டு அவன் அங்கேருந்து பயந்து போயிடுறான். இவனுங்களை பற்றிலாம் எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க உண்மையிலேயே உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் அவங்க எல்லாத்தையுமே வேணான்னு வேட்டி விட்டாங்க அப்படின்றத சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. நம்ம ஹீரோயின் அதை பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வரப்போ நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலே நீ வந்து நான் சொல்கிறத கேட்டால் தானே உனக்கு புரியும், அவங்க என்னென்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்ற சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயங்களையுமே அவன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோ இதெல்லாம் எனக்கு கேட்க விருப்பம் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் ஏன் தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவப்பாட்ட அங்கே மயக்கமானதுமே நம்ம ஹீரோ இப்போ மயக்க வேற ஆக்கிட்டாளா, இப்போ நான் வந்துட்டு வீட்டுக்கு இவ்வளோ தூக்கிட்டு போகணுமே அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறான். ஓகே போட்டு அவன் நடக்க முடியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். என்ன வந்துட்டு இவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டியா, நான் என்னமோ இவங்களோட எக்ஸோட சேர்ந்து ரொம்ப பிஸியாக இருப்பாளன்னு நினச்சேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ இது எல்லாமே உன்னோட வேலை தானே அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் இது என்னமோ வந்து கெட்ட நாத்த அடிக்குது, அப்போ இதுதான் வந்துட்டு இங்கே இருக்குதா, நான் வந்துட்டு டஸ்ட்பினில் கொண்டு போய் ட்ராஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே இழுத்துட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா என் பையனை பிடிச்சவ என்ன பண்ணுறா பாருங்க அப்படின்ற சொன்னதுமே அவங்க அப்பாவுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பாக தான் வந்துட்டுருக்கு. இந்த சைடில் நம்ம ஹீரோ மேலே வந்து இடிச்சிட்டு வா எவ்வளோ சூப்பரான வந்துட்டு ஸ்மெல் அடிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண போகிறான். நான் அப்படியே மயக்கமாயிடுறான். நம்ம ஹீரோ அங்கே தூக்கிட்டு போனதுமே கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்துட்டு எனக்கு பேரப்புள்ள கிடச்சிரும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு இதெல்லாமே கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எல்லா பிளானுமே இன்னைக்கு சொதப்பி போயிடுச்சு. வந்துட்டு அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ரிச் பர்சனுக்கு தான் கால் பண்ணி அங்கே வந்துட்டு அவளை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சதுமே வந்துட்டு உன்னோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு ஷர்ட்டை
மொட்டை கழட்டிட்டு இருந்தா. சரி உனக்கு என்ன பேபி பிடிக்குமா, அப்போ நம்ம பேபி பெற்றுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு பேபியே பிடிக்காது அப்படின்ட்டு சொன்னதுமே, என்னாச்சு ஏன் உனக்கு இப்படி சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கவலையானதுமே, நான் அப்படிலாம் சொல்லலப்பா சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. ஹக் பண்ணிட்டு கணத்துல கிஸ் பண்ணுறா. அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ண போனா அவள் அப்படியே வந்துட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு வேற ரூமில் தூங்க போகிறது கிடையாது, என்னோட ஒய்ஃபோட பக்கத்தில் தான் படுத்து தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு அவன் அவங்க கூடவே வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் முழிச்சவங்க பார்க்கும்போது இவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் நேற்று நைட்டு வந்துட்டு என்ன இங்கேயே தங்கிட்டியா, நான் ஏதாச்சும் நைட்டு வந்துட்டு உன்கிட்ட தப்பாக எதுவும் நடந்துக்கிட்டேனான்னு சொன்னதும் அவன் கண்ணத்தை காமிச்சதுமே பார்த்தா கிஸ் மார்க் இருக்கு. ஐயோ வேற எதுவும் நான் பண்ணலை இல்லைன்னு சொன்னதுமே, ஃபர்ஸ்ட் நீ ஹக் பண்ண அப்படின்ற சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறான். தயவு செஞ்சு நீ வந்துட்டு வாய முடி எதுவும் சொல்லாத, நான் ரொம்ப க்ளீன் பண்ணுறேன், நீ போ அப்படின்ற சொல்லிட்டு ஐயோ என் மானமே போச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கா. வெளியே எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் என்ன பாஸ் ஆச்சு இப்படி வந்துட்டு கேட்டுட்டு இருக்கீங்களே சொல்லிட்டு அவர் அங்க வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு அமைதியா கேளு அப்படின்ட்டு சொல்லும்போது அவளோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி மீட் பண்ண வர சொல்கிறான். ஹீரோவுமே டென்ஷன் ஆகிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் இவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. இப்போ எதுக்காக நீ வந்துட்டு என்னை கூப்பிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த காசை வந்துட்டு கொடுத்து செட் பண்ணு அப்படின்ட்டு சொன்னதும், எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், லவ் பண்ணுறவன் ஃபஸ்ட்டு காசை வந்து பே பண்ணிட்டு பிறகு வந்துட்டு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸ் ஆகிடுறான். அதுக்குள்ள அங்கே நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்மே வந்துடுறாங்க. என்ன வந்து பார்த்துட்ருக்கா, உன்னோட ஒய்ஃப் என்ன வந்து மீட் பண்ண வந்திருக்கானா, அவள் வந்து என் மேலே தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு நீ பேசாமல் வந்து டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் அவனை போட்டு அங்கே அடி வெளுத்து வச்சா. இவனுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவன் நிறைய காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ என்ன வந்துட்டு பெருசாக அவள் லவ் பண்ணிட்டா, உன்னை என்ன இதுக்கு முன்னாடி வந்துட்டு கையை பிடிச்சிருக்காளா, இல்லை ஹக் பண்ணியிருக்காளா, கிஸ் பண்ணியிருக்காளா, இல்லை வந்துட்டு 2 பேர் பெட்டர் ஷேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற சொல்லிட்டு ஏகப்பட்டதை கேட்குறான். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் டே என்னடா உளறிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறான். அசிஸ்டன்ட் பாஸ் எதையாச்சும் உளராதீங்க வாய முடுங்கன்னு சொன்னதும் அவன் அடிப்பாவி இத்தனை வருஷமா ஏன் கூட சேர்ந்து இருந்தேன், என்னை வந்து சுண்டு விரல கூட தொட வரல, இவன் கூட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோ ஒழுங்கு மரியாதையாக வந்துட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துரு, இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன், அவன் வந்துட்டு பார்த்தியா ரொம்ப ஷை ஆகிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நைட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரூமுக்கு வந்ததுமே அவளோட பெட்ஷீட்லாம் தூக்கிட்டு வேறு ரூமுக்கு போகிறா. எதுக்காக நீ இப்படி போயிட்டுருக்குன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் உன் கூட வந்துட்டு இருந்தால் என் மானம் தான் கப்பலே இருன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கான்னு சொன்னதும், நீங்கள் 2 பேத்துக்குள்ள நடக்கிறத பப்ளிக்கில் வச்சு வந்துட்டு அசிங்கமாக வெளியே சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கோவமாக இருக்க தானே செய்யும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக வந்து அவங்ககிட்ட பேசி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஐடியா கொடுக்குறாரு. என்ன சொல்லிட்டுருக்க, நான் வந்து அவளை செடியூஸ் பண்ணணுமான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். இதெல்லாம் தப்புலையான்னு சொன்னதும், என்ன தப்பு உங்கள் ஒய்ஃப் தானே அப்படின்றத சொல்றாரு. அசிஸ்டன்ட் மேடம் எனக்கு இன்னைக்கு வயிறுலாம் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு, நீங்கள் தான் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்குமே அவளை அங்கே பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் சரி ஓகே உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் வந்துட்டு உனக்கு ரொம்ப தப்பான எண்ணெல்லாம் இருக்குது, அதை நீ வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கோ, நீ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பாஸ், நான் வந்து எம்ப்ளாயி அவ்வளோதான் அப்படின்றத சொல்கிறான். அவனுக்கு வந்துட்டு அவன் மெடிசன்லாம் போட்டு விடுறா. அதுக்கப்புறம் சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ குளிக்க போகிறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் வந்துட்டு என் பக்கத்தில் வர வேலை வைக்காத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட பேசாமல் நம்ம 2 பேருமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து குளிக்கலாமா, இது ஒரு நல்ல ஐடியா வேலைன்னு சொன்னதும் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஆனால் உண்மையிலேயே அவளுக்கு வந்துட்டு ரொம்ப அட்ராக்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏன்னா 2 பேரும் க்ளோஸாக வந்துட்டு குளிச்ச மாதிரிலாம் அவள் கனவு கண்டிருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு போனதுமே அசிஸ்டன்ட் பாஸ் என்ன வந்துட்டு எல்லாமே நல்லா நடந்துச்சான்னு கேட்டதும், நேற்று நைட்டு வந்துட்டு அந்த குளிக்க வச்ச சீனை வந்துட்டு அவன் சொல்கிறான். இவ்வளோ தான் நடந்துச்சா அப்படின்ற சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிரதர் சொல்கிறான் அவங்க அப்பா கூப்பிட்றாருன்னு, என்ன விஷயம்னா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்க சேட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டான். ஸோ வந்துட்டு ரொம்ப அசிங்கமாகிட்டு இருக்கு. வந்துட்டு நீ வந்து அவட்ட டைவர்ஸ் வாங்குன்னு சொன்னதும், நான் அப்படிலாம் டைவர்ஸ் வாங்க முடியாது, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இன்னும் வந்து அப்படி சேட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோமே, நான் வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கவா பாஸ் அப்படின்ற செட் அவர் வந்து காமிக்க போகிறாரு. நம்ம ஹீரோயின் அதை வேமா வந்துட்டு பிடிங்கிறா. நீ வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணான்னு சொன்னதும், நீ ரொம்ப அவன்கிட்ட கொஞ்சம் பேசியிருப்பியோ அதனால தான் வந்து பிடிங்கிட்டு இருக்கான்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் பேச கிடையாது, அவன் வந்துட்டு அப்போ செலிப்ரிட்டி, ஸோ வந்துட்டு நான் சின்ன பிள்ளைன்ற வாசி அவன்கிட்ட கொஞ்சம் சேட் பண்ணிட்டேன், அதை இப்போ இவன் ரிலீஸ் பண்ணானா பெரிய எவன் ஆயிடுவானா அவன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நான் இன்னைக்கு அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். அவள் உங்கள் அப்பாவுக்கு அதெல்லாமே பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு இவன் லவ் பண்ணுறான்னு ஒத்துக்கிறட்டோன்றதுக்காக தான் டைவர்ஸை பற்றி பேசியிருக்காரு. ஸோ வந்துட்டு பையன் லவ் பண்ணுறான், ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லபடியாக அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போனதுமே இவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது.
நம்ம ஹீரோயின் அவனை போய் மீட் பண்ணிட்டு எதுக்காக அப்படி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அவனோட ஃபேக் ஒய்ஃபா நீ நடிக்கும் போது என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக நீ நடிக்க மாட்டேன்னு சொன்னதும், தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, உனக்கு எனக்கு வந்துட்டு எந்த ஒரு சவகாசமே இல்லைன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும்ல அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டு அடிக்கிறான். நீ வந்துட்டு திரும்ப திரும்ப என்னை தொல்லை பண்ணி பார்க்குறியான்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஹீரோ வேற என்னோட ஒய்ஃப்ட்ட நீ தொல்லை பண்ணினா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கும்போது அவன் பிடிச்சவங்க தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்தே தண்ணினா ரொம்ப பயம் போல. அங்கே வந்துட்டு மயக்கமானதுமே அங்கே வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டு ஹீரோயின் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா, எந்திரிக்காம இருக்கவும், தயவு செஞ்சு நீ வந்துட்டு விட்டுட்டு போயிடாத, நீ இல்லைன்னா எனக்குமே வந்துட்டு லைஃப் இல்லை அப்படின்றத சொல்றா. இப்போ நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்ததுமே அவளுக்கு கொஞ்சம் அப்பதான் வந்து நிம்மதியா இருக்கு. அப்போ அங்கே வந்து கார்ட்ஸ் அப்புறம் மேனேஜர் எல்லாமே வந்துடுறாங்க. இங்கே பாருங்க இவங்க தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொன்னதுமே, ஆனால் ஹீரோயின் அசிஸ்டன்ட் எல்லாருமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப முடியாமல் இருக்க மாதிரி அங்கே வந்துட்டு பெரிய ஆக்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான், இவனை வந்துட்டு பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவனை அடிச்சு அங்கேருந்து வெளியே துரத்தி விட சொல்லிடுறாங்க. எல்லாமே பண்ணது அவங்க பிரதர் தான் கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் இப்படி ஃப்ராடு வேலை பண்ணியிருப்பா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக திட்டிட்டு அங்கே வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது, நீ இவ்வளோ தூரத்துக்கு கேவலமான வேலையெல்லாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு இந்த கம்பெனியில் எந்த ஒரு இடமே கிடையாது, எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் நானே வந்து பார்த்துக்கிறேன், உன்னோட பிரதர் பார்த்துக்கிறட்டும் அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு அசிங்கமாக போயிடுது. எல்லாத்தையும் இப்படி பிடிங்கிட்டாங்களே அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட என் பையனை வந்து நீ டைவர்ஸ் கொடுத்துரு, உனக்கு 100 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேப்பரில் வந்துட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதை எல்லாத்தையுமே அவள் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கு. பட் ஹீரோ காசுக்காக நம்மளை விட்டுட்டு போகிறாளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டு இருக்க, நான் வந்துட்டு இது முடிக்க எவ்வளோ வந்து அதில் ஜீரோ இருக்கணும் கூட தெரியாது, அதான் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட ஹஸ்பண்டை நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நான் இதுக்காக தான் அவளை செக் பண்ணி பார்த்தேன், நீங்கள் எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னதும் ஹீரோக்கு அவ்வளோ ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அம்மாவுக்கு அப்புறம் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு லவ் பண்ணுற பொண்ணு கிடச்சிருக்காளேன்னு இப்போ இவங்களை பார்த்து அங்கே ரொம்ப புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. கையை விட்டு எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. 2 பேருமே சேர்ந்து கம்பெனியை நல்ல விதமாக அங்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே சில ப்ராப்ளம்ஸ் வரவுமே அப்போ அவங்க ஸ்டெப் அதை திரும்பவுமே ஏற்றி விடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இந்த டைம் அவர் அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. உங்கள் வேலை ஏதோ பார்த்துட்டு என் பையன் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீ லியோனோட சேர்ந்து கண்டிப்பாக வந்துட்டு கோஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னதும் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே அவங்க பையன்ட்டு அங்கே கால் பண்ணி, நீமே நாளைக்கு அந்த மீட்டிங் போ, அங்கே வந்து எப்படியாச்சும் அவளை கரெக்ட் பண்ணி அங்கே வந்துட்டு கோஆப்ரேஷன் நீ வந்துட்டு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறபடி கேட்டு நட, நீ கண்டிப்பாக வந்துட்டு ஒத்துக்கிறணும் அங்கே வந்துட்டு அந்த லேண்டோட மீட் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும், அப்பா வந்துட்டு பேபி தான் பெற்றுக்க சொல்கிறாரு, ஆனால் நீ அதை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கன்னு சொன்னதும், அப்படின்னு அவங்க அப்பா பேச்சை கேட்காத அப்படின்ற சிட்ட அவள் படிக்க போகிறா. அவன் வேகமாக பிடிச்சி பக்கத்தில் இழுத்துடுறான். நம்ம ஹீரோயின் என்னோட விருப்பம் இல்லாமல் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், இன்னைக்கு ஒரு நாள் நீ மேலே தூங்கு, நான் கீழே தூங்குறேன் அப்படின்ற செட் அங்கே போய் தூங்க ஆரம்பிச்சுடுறான். நெக்ஸ்ட் டே 2 பேருமே இங்கே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே லேன் அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ஆனால் இவ்வளோ இதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக எப்போ பார்த்தாலும் என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. உடனே அவன் அடிக்க போனதுமே நம்ம ஹீரோ அங்கே கையை பிடிச்சிக்கிறான். உன் கூட எந்த கோஆப்ரேஷனுமே வேணான்னு சொல்லிட்டு இப்படியே ஃபைட் போயிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஜியாங்குமே வந்துடுறான். நானுமே இந்த கோஆப்ரேஷனுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னதும், சரி ஓகே நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எனக்காக சிங்கிங் பண்ணி காமிங்க, எந்த போட்டியில் வந்துட்டு யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க கூட நான் வந்து கான்ட்ராக்ட் வச்சுக்கிறேன் அப்படின்றத சொன்னதும், அங்கே வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபன்னி மாதிரி ஆகி போயிடுது. ஏன்னா தண்ணியை போட்டுட்டு வந்துட்டு எல்லாருமே உளறிட்டு இருக்காங்க, ஒழுங்காகவே பாட்டு வந்துட்டு பாட தெரியலை யாருக்குமேவும். லேண்ட்மே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து என்ஜாய் பண்ணி கூட சேர்ந்து அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ட்ரிங்க் பண்ண சொன்னதுமே அப்போ அவன் வந்துட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். ஐயோ அன்னைக்கு தண்ணியை போட்டுட்டு நம்மளை வந்துட்டு குப்பை நினச்சி வந்துட்டு இழுத்துட்டு போனாலேன்னு சொல்லிட்டு நான் குடிக்கிறேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ நீ ஒன்றும் பண்ண தேவை கிடையாது, நானே குடிச்சிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு வேமா வந்துட்டு அதை பிடிங்க குடிச்சிக்கிறான். ஹீரோக்கு பார்த்தா அங்கே ரொம்ப போதையாகி போயிடுது. ப்ளீஸ் என்னை வந்துட்டு கிஸ் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சிட்டு பேசுகிறத பார்த்துட்டு இவ பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. கோவத்தில் அவங்க ஜியாங்க வேற பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன பார்த்துட்டு இருக்கா, அவங்கள ஏதாச்சும் ஒன்றால் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினால் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகவே முடியலை. அங்கே அசிஸ்டண்ட்டை நீ வந்து கூட்டிகிட்டு போகவான்னு சொன்னதும், இது நல்ல சான்ஸ் 2 பேரும் க்ளோஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் போய் கதவை லாக் பண்ணிக்கிறான். அங்கே அவள் கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் முடிய மாட்டுது. நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணுறான். பிறகு இங்கே வந்துட்டு 2 பேருமே பிடிச்சி இழுத்து இவங்களுக்குலாம் ஆக்சிடென்ட்லாம் கிஸ் ஆனதுமே என்ன தெரியும் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிக்கிறா. அப்போ அவன் கண்ணம்லாம் வீங்கி போய் அங்கே வந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா என்னாச்சின்னு சொன்னதும் எல்லாமே சொதப்பி போச்சு. அவங்களோட வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாமான்னு சொன்னதும் அவங்களுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. இப்படியே விட்டால் வந்துட்டு ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படின்ற சொல்லிட்டு உடனே வந்துட்டு யார்ட்டையும் கால் பண்ணி ப்ளீஸ் எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்கான். எதுக்காக நீ இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவ கேட்குறா. நீ என்ன என்னோட
என்னோட ஒய்ஃபாக வந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்படலையான்னு சொன்னதும், ஒய்ஃபாக தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நேற்று தண்ணியை போட்டுட்டு அலும்பல் பண்ண, வேற எதுவும் கிடையாது, ஸோ வந்துட்டு வேற வழி இல்லாமல் நான் இங்கேவே தூங்க வேண்டியதாயிருச்சு, நீ கற்பனையெல்லாம் காணாத அப்படின்றத சொல்கிறா. வேமா நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு என்னை வந்து உனக்கு பிடிக்கலையே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்குமே என் மேலே லவ் இருக்க தான் செய்யுது. ஸோ ரெண்டு பேருமே அப்படியே வந்து பக்கத்தில் கிஸ் பண்ண வர்றாங்க. ஆனால் அசிஸ்டன்ட் அங்கே வந்துடுறாரு. இந்த டயத்தில் வந்து எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டி அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் அவங்க அப்பாட்ட இப்படி வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா க்ளவுஸாக இருந்த விஷயத்த சொன்னதுமே அவர் ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிறாரு. ஆனால் ஹீரோயினுமே கொஞ்ச நேரத்தில் இறங்கி வந்ததும், ஐயோ என் பையனுக்கு வந்துட்டு ஏதோ வந்து ப்ராப்ளம் இருக்கு போலயே, கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துட்டானே, நான் போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவர் போறாரு. என்னாச்சு இவருக்கு, என்ன பேசிட்டு போறாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஜியாங் குரூஃபோட அங்கே பட்லர் தான் வந்திருக்காரு. இவர் வந்துட்டு பெரிய பட்லர், ஸோ நீங்கள் வந்துட்டு இவர்கிட்ட ரெஸ்பெக்டாக பேசணும், அங்கிள் கூப்பிடுங்கன்னு சொன்னதுமே அங்கிள் கூப்பிடணுமா அப்படின்ற சொல்லிட்டு கிராண்ட்பான்னு சொன்னதும், ஏன்னா இவரை பார்த்தா தாத்தா மாதிரியா இருக்கு, அங்கிள் கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க அவங்க ஸ்டெப் மதர். திரும்பவுமே கிராண்ட்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸ்டெப் மதருக்கு ரொம்பவே கோவமாக ஆரம்பிச்சிருது. ஜியாங் ஃபேமிலி வந்துட்டு உங்க கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் போடணும்னு நினைக்கிறாங்க, நீங்க வந்துட்டு வரணும் கூட அப்படின்ற சொன்னதுமே ஹீரோ கண்டிப்பான்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயின் ஏதோ ட்ராப் வந்துட்டு விரிக்கிற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு நீ போகாதன்னு சொல்றப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். உண்மையிலே பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் இந்த ஆள் கூட சேர்ந்துட்டு தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இவங்களை வந்துட்டு எப்படியாச்சும் போட்டு தரணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. ஹீரோ சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப அங்க அவங்க பிரதர் வந்துடுறான். நீ வந்துட்டு தயவு செஞ்சு போக வேணாம், என்னோட அம்மா வந்துட்டு ஏதோ பெரிய வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, அடப்பாவி நீ அப்புறம் எவ்வளவு தூரத்துக்கு திருந்தணும்னு சொன்னதும், நான் எப்பயும் நல்லவன் தான், உனக்கு தான் என்ன பிடிக்காது அப்படின்றத அவன் சொல்றான். ஐயோ எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதே, நான் என்ன பண்றது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு இவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறேன், அவங்க அம்மா வந்துட்டு உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ ஏய் நீ எதுக்காக இப்போ என்னோட ஒய்ஃபை பார்த்து சிரிக்கிற அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினை பிடிச்சவன் கிஸ் பண்ணுறான். சரி ஓகே நீ கவலைப்படாமல் வந்துட்டு இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, உங்கள் தம்பிக்கு வந்துட்டு போன் மேன் கிடச்சிருச்சு, ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொன்னதும் அவர் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு வேமா அங்கே போயிட்டு இருக்கா, ரொம்ப ஹாப்பியாக அங்கே பேசிட்டு இருக்கா. உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி அவரா என்னோட பிரதர் இல்லான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் பைத்தியம் மாதிரி இருக்கானேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வரங்க இன்னொரு பைத்தியம் வேற எட்டி பார்க்குதுன்னு சொன்னாங்க. நம்ம ஜியாங் தான் ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கோ, ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்ன வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன், ஏதாச்சும் என்னோட அம்மாவோட தொந்தரவு இருக்குமானே, எனக்கு என்னமோ அவன் வந்து ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களோன்னு பயமா இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் கால் பண்ணி பார்க்குறா. பட் அங்கே ஃபோன் வந்துட்டு ரீச் ஆக மாட்டேது. ஸோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு உடனே வந்துட்டு கிளம்பி அவனை போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அங்கே லேனை தான் மீட் பண்ணுறதுக்காக போறா. நீ வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டை காப்பாற்றணும்னு சொன்னதும் நான் ஏன் காப்பாற்றணும்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க, நீ வந்து அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கே, இல்லை லவ் பண்ணுறவனுக்கு ஏதாச்சும் கஷ்டம் நான் காப்பாற்ற மாட்டேன்னு சொன்னதும் கண்டிப்பாக காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அப்போ அவன்கிட்ட நீ தான் என் கூட சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ண போற, எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணாமல் ஏதாச்சும் வந்துட்டு என்கிட்ட திருட்டு வேலை பண்ணி என்னை வந்து புள்ளி பண்ணலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு தெரியாமல் ரெண்டு பேருமே ஸ்லிப் ஆகி ஆக்சிடெண்ட்டாக வந்துட்டு கிஸ்மே ஆகிருது. ஜியாங் ஃபேமிலியோட பொண்ணு அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோங்க உள்ள இன்ட்ரானதுமே பார்க்க பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அவனை பார்த்ததுமே ரொம்ப அட்ராக்ட் ஆகிருது. ஸோ வந்துட்டு அங்கே ஒரு கன் எடுத்துகிட்டு வந்துட்டு நீ வந்து கான்ட்ராக்ட் போடணும்னு நான் ஆசைப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ நல்லா கன் ஷூட் பண்ணுவியாமே ட்ரை பண்ணி அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ கன்னை வாங்கிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் தான் அவங்க வந்துட்டு குறி வைக்கிறான். நீ வந்துட்டு என்னை வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவேன், தேவையில்லாமல் என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே கார்ட்ஸ் வச்சு அவனை அடிக்க சொன்னதும் ஒவ்வொருத்தவங்களையும் அங்கே போட்டு தள்ள ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கார் எடுத்துகிட்டு வந்து விழா என்னை பார்த்துட்டு அவர் ரொம்ப வந்து சந்தோஷமாயிட்டாங்க, ஹக் பண்ணிக்கிறான். பேபி இவ வந்து என்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்கே க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நீ இப்படி கேவலமான வேலையாக பண்ணிட்டு இருக்க, ஒழுங்காக வந்துட்டு கான்ட்ராக்டை சைன் பண்ணி கொடுத்துரு, இல்லை நான் கண்டிப்பாக நடக்கிறதே வேறேன்னு சொன்னதும் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அப்படியா நீ பண்ண அசிங்கத்தை எல்லாத்தையுமே வெளியே சொன்னால் உன் மான கப்பல் ஏறி போயிடும், உன்னை இங்கேவே போட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டினதுமே அவள் வேற வழி இல்லாமல் அவங்க வந்து கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி கொடுத்துடுறா. ரெண்டு பேருமே நைட்ல அங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஆனால் ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. ஹக் பண்ணிக்கோ என்னன்னு அவள் சொல்லும் போது ஏன் பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். என்ன இன்னைக்கு வந்துட்டு நீ ரொமான்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொன்னதும் ஆமாம் எனக்கு என்ன வந்துட்டு லவ் இருக்கு, உனக்கு என்ன லவ் இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நிறைய டைலாக் அவன் பேசிட்டு இருக்கான். அப்போ மெசேஜ் சவுண்டு கேட்டதும் யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அசிஸ்டன்ட் தான் வந்துட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு உனக்கா எதுவும் வராது, அடுத்தவங்க சொல்லி தான் பண்ணிட்டு இருக்க, மரியாதை ரூமை விட்டு வெளியே போன அடிச்சு விரட்டினதுமே பஸ்
பாஸ் என்னாச்சுன்னு சொன்னதும் இத்தனைக்கு காரணமே நீ தாண்டான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ பேசவே மாட்டான், கோச்சிட்டே இருக்கான். என்ன பேபி ஏன் பேச மாட்டேன்னு சொன்னதும் பேசாம இருவோன்ட்டு நான் கோவமா இருக்கேன்னு சொன்னதும் ஹஸ்பண்ட் இப்படிலாம் ஒய்ஃப்ட்ட போய் நீங்கள் கோவப்படலாமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருது. உடனே சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. வீட்டில் அவங்க அப்பா இப்படி கான்ட்ராக்ட் சைன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காரு. சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற சொல்லிட்டு எனக்கு கூடிய சீக்கிரம் பேரப்புள்ள பிறந்துடும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவனை பார்த்தா லேண்ட் அங்கே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். 2 பேத்துக்கு செட் ஆயிடுச்சு போல். அவங்க அம்மா எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன அறிவில்லையான்னு சொன்னதும் அம்மா நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா எவ்வளோ தூரத்துக்கு பாசமாக இருக்காரு, காசுன்னு ஏன் அலையிறீங்க, நீங்கள் ஒழுங்காக நான் சொல்கிறத கேளுங்கம்மா அப்படின்ற சொன்னதுமே கண்டிப்பாக நான் இதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தா நெக்ஸ்ட் டே வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அது எல்லாமே எங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கு இந்த லேடி துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க பாரு அப்படின்ற சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி எங்கள் யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு அங்கே உள்ளே போய் அது எல்லாத்தையுமே எங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அங்கே பார்த்ததுமே வேமா எஸ்கேப்பாக எங்கள் ஓடி போய் வேற ஒரு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. கார்ட்ஸ் உள்ளதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே பேசாமல் அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோ பேசாமல் நம்மளுமே இங்கே ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டுருவோமான்னு சொன்னதும் என்ன அறிவில்லாமல் பண்ணிட்டு இருக்க வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. பிறகு அங்கே கார்ட்ஸ் எல்லாமே இருக்கவுமே அவங்க பிரதர் தான் அங்கே காப்பாற்றுறான். அங்கே இந்த ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே கொடுத்தா அவன் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். ஏன்னா அவங்க அம்மா ஒன்றா தப்பாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே மனசை தாங்கவே முடியலை. அங்கே அவங்க அம்மாட்ட போய் அவன் ரொம்ப கோவப்படுறான். நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக போவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இதெல்லாம் என்ன அசிங்கம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அந்த லேடி ரொம்ப நர்வஸ் ஆயிடுறாங்க. இது எனக்கு தேவை இருந்துச்சு, நான் பண்ணிக்கிட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. நீங்கள் அப்பாவை சீட் பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்களா, நீங்க பேசாம அப்பாவை டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருங்க, இல்லைன்னா நானே உங்களை வெளியே வீட்டை விட்டு விரட்ட வேண்டியதா இருக்கும் அப்படின்ற சொன்னதும் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு நீ என்னவே இப்படி பேசிட்டு இருக்கியா, நான் உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த குட்டி பிசாசுங்க தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்னாப் பண்ணிடுறாங்க. இவன் போய் காப்பாற்ற போனா இவனையுமே கடைசியில் அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாங்க. பாம்பு வச்சு கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க நான் ஜியாங் உள்ள இருக்கிறத பார்த்துட்டு அவனை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனா ஹீரோ விட மாட்டான். நம்ம ஹீரோயின் வேமா அந்த பாம்பை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் தூக்கி எறிஞ்சதுல கடைசியில் பார்த்தா அவனை அந்த பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பாம்பு வெடிச்சதுல அவன் ஃபேஸ் பார்த்தா ஒரு ஜோக்கர் மாதிரி ஆகி போயிருது. அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். கண்டிப்பா இதெல்லாம் பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு அங்க ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஏன்னா அம்மா இவ்வளவு பெரிய துரோகியா இருப்பாங்கன்னு அவனால நம்பவே முடியல. இவங்க பார்த்தா அவங்க வீட்டுல அவங்க அப்பாட்ட காலை பிடிச்சு கெஞ்சிட்டு பிள்ளைங்களை இப்படி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, காசு கொடுத்தாங்க தான் விடுவாங்களான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே அங்க வந்ததுமே எதுக்காக இப்படி பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கீங்க, ஏன் காசு கிடைக்காம போச்சுன்னா அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ட்ராமா பண்றாங்க. எங்களை கிட்னாப் பண்ணது இவங்க தானப்பா அப்படின்ற சொன்னதும் இப்படி கேவலமான வேலையை நீ பண்ணுன்னு சொன்னதும் நான் எதுவுமே பண்ணல, நீ சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்ததுக்கு இப்படியா நீ என் மேல பழிய போடுவ அப்படின்றத சொல்றாங்க. அவங்க பையன்ட்ட நீ சொல்லு உண்மைன்னு சொன்னதும் அம்மா நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க எப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிருது. அவங்க அப்பாட்ட அப்பா அவங்க பண்ண தப்புக்கு நீங்க ஜெயிலெல்லாம் பிடிச்சி போட்டுறாதீங்க, அவங்க என்னோட அம்மா, தயவு செஞ்சு நீங்க அவங்கள வெளியே மட்டும் அனுப்பி விட்டுருங்கன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்றத சொல்லிடுறாரு. கோவப்பட்டு அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து போறாங்க. நம்ம ஹீரோயின் உண்மையிலே உன்னோட பிரதர் ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு அவனுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கவும் இப்ப எதுக்காக அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கன்னு சொன்னதும் உன் மனசுல என்ன யோசனை வந்துட்டு இருக்கு, என்னை பத்தி உள்டாவை யோசிக்கிறியான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ இப்ப மெடிசன் போடுறேன்னு சொன்ன போடாம எங்க போயிட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோ வேமாவில் பிடிச்சி இழுத்துட்டு இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்றதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். இன்னுமே அவங்க ஸ்டெப் மதர் அடங்க மாட்டாங்க. திரும்பவுமே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த பையனை கிட்னாப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த பட்லரை வச்சுதான் ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பொருளெல்லாம் அங்கே வாங்கிக்கிட்டு அவங்க தம்பியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. நீ என்ன சைக்கோ லூசு பையன் இப்படிலாம் கூப்பிடக்கூடாது, நான் உன்னோட பிரதர் இன்லா, ஸோ நீ அப்படி கூப்பிடணும் ஓகேவா அப்படின்ற சரி ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் கொடுத்ததுமே ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிடுறான். அப்போ ஹீரோயின் உனக்கு இப்போ ஆப்ரேஷன் நடக்க போகிற டயத்தில் இப்படி ஸ்நாக்ஸ்லாம் நீ சாப்பிடுவியா, எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிங்கிடுறா. பிரதர் இன்லா நீங்கள் எதுக்காக இவ்வளோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட அழகான நர்ஸுங்களாம் இருக்காங்க, நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்கமே நான் உங்களுக்கு அவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹீரோ
ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிருது, என்ன வேலை பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு. பிறகு பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் போய் நாங்கள் கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்த்துட்டு எங்கே அவன் போனான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் எங்கே அவன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டதுமே தெரியலை. அங்கே வந்துட்டு ரொம்ப பயமாயிருது, ஏதோ தப்பு நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்து கால் வந்துடுது, அந்த பையன் வேணும்னா நீ கண்டிப்பாக வந்துட்டு ஒழுங்காக வந்து எனக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே அவங்க அப்பாவை எழுதி கொடுக்க சொல்லிடுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. சரி ஓகே, நான் வந்துட்டு அப்பாட்ட வந்து சொல்லி எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க அப்பா எழுதி கொடுக்க மாட்டாரு. ஹீரோ போர்ஸ் பண்ணி எல்லாத்துலேயுமே சைன் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டு வேமா நம்ம இந்த குட்டி பையனை காப்பாற்றுறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறான். யாருமே அங்கே கூட தான் வந்திருக்கான். இவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அந்த பையனை விட சொன்னால் விட மாட்டுறாங்க. உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை கொல்ல போகும்போது ஆனால் ஜியாங் உடால விழுந்து அவனுக்கு கத்தி குத்துப்பட்டுருது. வேமாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. என் பையனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கெஞ்சிட்டு இருக்கும்போது பிளட்டு ரொம்ப ரேரானது, என்னம்மா பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. பிளட்டு கிடைக்கலேன்னு. ஐயோ என் பேராசையெல்லாம் என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா என் பிளட்டுமே சேம் தான், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றத சொன்னதும் ஆளை பிடிச்சிட்டு அந்த லேடி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு எந்த இதுவுமே வேணாம், என் பையன் உயிரோட இருந்தால் போதும், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என் பையனை காப்பாற்றுங்க அப்படின்ற சொல்லிட்டு கெஞ்சினதுமே அவங்க அப்பாவுமே அவங்க பையன்லேயே அவருக்குமே என்னதான் இருந்தாலும் அவங்க வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக போயிடுறாரு. ஃபைனல் அவங்க 2 பேத்துக்குமே வெட்டிங் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இங்கே லானும் ஜியாங்குமே வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக வந்து ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேருமே ஃபைனலாக வந்துட்டு இப்படி ஹாப்பியாக வந்து மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.